மேட்டுப்பாளையத்தில் இந்து முன்னணி சார்பில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் செண்டை மேளம் முழங்க கண்கவர் நடனங்களுடன் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு பவானி ஆற்றில் கரைக்கப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி இந்து முன்னணி சார்பில் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடைபெற்றது. 2 நாட்கள் வழிபாட்டுக்கு பிறகு இன்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து சென்று பவானி ஆற்றில் கரைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் சிடிசி டெப்போ பகுதியிலிருந்து துவங்கி சுப்பிரமணியர் கோவில் பகுதியில் உள்ள பவானி ஆற்றில் கரைக்கும் வரை ஊர்வலம் நடைபெற்றது. செண்டை மேளம் முழங்க முருகன் பட்டாம்பூச்சி போன்ற வேடங்களில் கேரள நடன கலைஞர்கள் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகள், ரூபாய் நோட்டுகள் மூலம் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர், கருடன், தேரோட்டியாக வலம் வந்த விநாயகர் என பல வடிவங்களில் விநாயகர் ஊர்வலம் இந்து முன்னணி நிர்வாகிகள் புடைசூட எடுத்து செல்லப்பட்டது. கண்கவர் வான வேடிக்கையுடன் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் திரளான பொதுமக்கள் சாலையின் இரு புறங்களிலும் காத்திருந்து வேடிக்கை பார்த்தனர். ஒரு நிமிஷம்